திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லாள். கண்ணிலேன் மற்றோர் கலைக்கண்ணில்லேன், கழலடியே கைதொழுது காணி நல்லாள். ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனமர் ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய பெருங்கருணையினாலும், குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளாலும், ஞானாசிரிய பெருமக்களுடைய குருவருளாலும் இன்றைய தினம் சிறப்பு ஆய்வரங்கம் என்ற தலைப்பிலே நம்முடைய மெய்கண்டார் அல்லறி மன்றத்தின் சார்பாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஆய்வரங்க தலைமை வகித்திருக்கக்கூடிய சித்தாந்த வித்யாநிதி அம்மா அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மிகளாலே வணங்கி கொண்டு, அடியேன் சிவப்பிரகாச சீர்மை அதில் அகசமயத்தவர்க்கு ஒளியாய் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அதாவது தலைப்பு அகசமயத்தவர்க்கு ஒளியாய். அது என்ன? இது இந்த தலைப்பை எனக்கு கேட்ட உடனே 2 நாளைக்கு முன்னாடி நான் அமெரிக்கன் கல்லூரிக்கு ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன். அப்போ நிறைய ஆமாம் இல்லை இந்த தலைப்பு இப்போ எனக்கு சொன்னோடனே எனக்கு அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது. ஏன் அப்படி ஞாபகம் வருது அப்படின்னா, அவங்க நிறைய திருநீர் பூசினதை பார்த்த உடனே, நம்மளை தோற்றத்தை பார்த்த உடனே அவங்களுக்குலாம் சமய நம்பிக்கைகள் நிறைய இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது சொல்லணுன்றதே இல்லை. நம்மளை பார்த்த உடனே நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு நிறைய நம்மளை கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா அவங்க முழுக்க நாத்திகத்திலேயே இருக்கிறவங்க, நாத்திகம் மட்டுமே எண்ணக்கூடியவர்கள். இந்த சூழல் அப்படித்தானே இருக்குது. இப்போ வகுப்பறைக்கு மாணவர்கள்ட்ட நம்ம போய் பாடம் நடத்த போனாலும் அவங்களுடைய முறையெல்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, நீங்கள் இறைவன் தூக்கி பிடிக்கிறீங்களே, அதனால் நீங்கள் என்ன காண போகிறீங்க, அப்படியெல்லாம் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இப்போ ஐயா சொன்னது போல் அந்த பிற சமய கருத்துக்களை எல்லாம் நம்ம உள்வாங்கியிருந்தால் மட்டும்தான் இவங்களை எதிர்கொள்ள முடியும். இவங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, எனக்கு அப்படியே அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் இப்போ ஐயா சொல்ல நினைவு வருகின்றது. ஏன்னா அவங்கள எதிர்கொள்ளணும் அப்படின்னா புறசமய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு முதல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். நம்ம அப்படியே பதில் சொன்னால் கூட, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி பதில் சொல்லலை, மாதர் சிவஞான முனிவர் போன்றவர்கள் எல்லாம் அதற்கு சொன்ன பதில். சித்தாந்த வினாவிடையினே நிறைய நூல்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. அதெல்லாம் நம்ம படித்து தான் போய் சொல்கிறோம். அப்படி சொன்னாலும் கூட அதுக்கும் அவன் முட்டுக்கட்டை வச்சுருக்கான். ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம பதில் சொன்னால் அந்த பதிலுக்கு அவன் ஒரு தடை வச்சு அதுக்கும் அவன் விளக்கம் சொல்கிறான். அப்போ நம்ம எதை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த சிவபிரகாசத்தோட சிறப்பு அப்படின்னா, இந்த சிவாகம கடல் இருக்கு இல்லையா, அந்த சிவாகம கடலுக்கு மரக்கலமாக இருக்கக்கூடியது இந்த சிவபிரகாசம். அந்த மரக்கலத்தை செலுத்தக்கூடிய மாலுமி திருவருட்பயன் அப்படின்னு நிரம்ப அழகிய தேசிகர் அவர் இந்த திருவருட்பயனுக்கு உரை எழுதும்போது சிறப்பு பாயிரம் ஒன்றை செய்திருக்கின்றார். அந்த சிறப்பு பாயிரத்தில் இந்த கருத்தை நமக்கு சொல்கிறார். இந்த சிவாகம கடல் என்பது எவ்வளோ பெரிய கடல். அந்த கடலை கடக்க வேண்டுமானால் அந்த கடலை கடப்பதற்கு மரக்கலமாக இருப்பது இந்த சிவப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஞான நூல். அந்த மரக்கலத்தை அதுவாக போயிருமா? அந்த மரக்கலத்தை செலுத்துவதற்கு ஒரு மாலுமி வேணும்ல, அந்த மாலுமியாக இருப்பது திருவருட்பயன் என்ற ஞான நூல் அப்படின்னு நிரம்ப அழகிய தேசிகர் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு இந்த சிறப்பு பாயிரம், அவருடைய உரையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உரையில் ஒரு சிறப்பு பாயிரம் செய்திருக்கின்றார். அந்த பாயிரத்தில் இந்த கருத்தை நமக்கு சொல்கிறார். சிவப்பிரகாசம் என்பது மரக்கலம் போன்றது அப்படின்னு நமக்கு பதிவு செய்கின்றார். ஐயா சொன்னது போல சங்கற்ப நிராகரணத்திலையும் கூட நமக்கு அந்த சிவப்பிரகாசத்தினுடைய சிறப்பு சொல்லும்போது வருது. தவப்பிரகாச தன்மையில் விரிந்த சிவப்பிரகாசம் என்றெல்லாம் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். 7வது பாடலாக இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இருதய பாடல். ஏன்னா நம்முடைய சாத்திரங்களில் ரொம்ப இருதய நூல் அப்படின்னு சொல்கிறத எதை சொல்லுவோம் அப்படின்னா சிவஞான போதத்தை சொல்லுவோம். அதுபோல் ஞானசம்பந்தர் தேவாரத்தில் சொல்லும்போது கூட வாழ்க அந்தனர் பாடலில் சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா சொன்ன போல் எனக்கு டக்குன்னு அந்த தான் ஞாபகம் வந்துச்சு. வாழ்க அந்தனர் பாடலில் சொல்லுவாங்க, சிவஞான போதத்தை
அந்த இருதயம்னு மெய்கண்ட சாத்திரத்தில் சொல்லுவாங்க. அதுபோல சிவப்பிரகாசம் அப்படின்னு சொன்னால் இந்த 7வது பாடலை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நூலும் எதை சொல்ல இருக்கின்றது, இது நமக்கு இலக்கண நூல்கள் தொடங்கி இருக்கின்றது. அதாவது இப்போ ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதை பற்றிய கருத்தே தெரியாத ஒரு நூலை நான் அறிமுகம் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நூல் என்ன சொல்ல போகுதுன்னு நான் முதல்ல சொல்லணும். இது யார் கேட்கணும்னு நான் சொல்லணும், இது யாருக்கு உரிமையுடையதுன்னு சொல்லணும், இது என்ன பயனை தரும்னு நான் சொல்லணும். அதெல்லாம் சொன்னாதான் அந்த நூலை படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அது இப்போல்லாம் என்னென்னா ஒரு நூல் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அணிந்துரை மகிழ்வுரை அப்படிலாம் எழுதுவாங்க. இது எளிதாக நம்ம அந்த நூல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த நூலோட 2வது பக்கம் பார்த்தீங்கன்னா அணிந்துரை இருக்கும். அந்த அணிந்துரையில் இந்த கருத்துக்காக இந்த நூல் எழுதப்பட்டது. அநேக பேர் அணிந்துரை எழுதியிருப்பாங்க. வரிசையாக மகிழ்வுரை நன்றி உரை அப்படியெல்லாம் இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நூலில் இந்த கருத்து சொல்லியிருக்கிறோம் அப்படின்ற கருத்தெல்லாம் எழுதியிருப்பாங்க. அது தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்திருக்கு. அது பேர் பாயிரம்னு பேர். ஒரு நூல் எங்கெல்லாம் வழங்கப்படுது, யாரெல்லாம் இதுக்கு படிக்கிறது தகுதியுடையவங்க, யாரெல்லாம் கேட்குறதுக்கு தகுதியுடையவங்க, இந்த நூலை யார் எழுதியிருக்கிறா அப்படியெல்லாம் பாயிரத்தில் நமக்கு கருத்துக்கள்லாம் இருக்குது. இந்த பாடலில் என்னென்னா சிவப்பிரகாசத்தினுடைய அந்த கருத்து என்னென்ன மாதிரியான கருத்தெல்லாம் இருக்குன்றத இந்த பாடலில் நமக்கு 7வது பாடலில் நூலினுடைய செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஐயா புறசமயத்தவர்க்கு இருளாய் அப்படின்னு அந்த 6 சமயங்கள் ரொம்ப நீண்ட நெடிய விளக்கம். ஏன்னா முழுக்க ஆமாம் விளக்கம் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க சும்மா உயிரை மட்டும் எடுத்துக்கிட்டு சொன்னாங்க, உயிரை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இதே இது பதிய விளக்குற செய்தியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அது நீண்ட நெடியது. மாயை பற்றிய செய்தி, கண்மம் பற்றிய செய்தி அதெல்லாம் எடுத்து சொன்னாங்கன்னா அது ரொம்ப நெடிய விளக்கமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஐயா முழுக்க சிவஞான முனிவருடைய வாக்கில் நின்று அந்த வாக்கை அப்படியே எடுத்து சொன்னாங்க. நிறைய பேருக்கு நீங்கள் நினச்சிருக்கலாம், என்ன இது நீட்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது, ஒன்றுமே புரியலை அப்படிலாம். ஆனால் அது அப்படி தான் படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நமக்கு புரியலைனாலும் பல காலம் கேட்க என்னைக்காவது ஒரு நாள் அது புரியும். எல்லாத்தையும் நம்ம எளிதாக கொடுக்க அதனால் ஒரு பயனும் இல்லை. எப்போதும் நம்முடைய ஆசிரியர் சொல்கிறது ஒரே கருத்து, எல்லாத்தையும் எளிதாக கொடுத்துடக்கூடாது. எப்பயுமே எல்லாமே எளிதாக கிடச்சிடக்கூடாது. எளிதாக கிடச்சிட்டா அதனுடைய மதிப்பு கிடைக்காது. இப்போ நானும் எல்லாத்தையும் எளிதாக சொல்லணும்னு தான் நினைப்பேன், எளிதாக தான் சொல்லணும்னு. ஆனால் இப்படி சொல்லாதான் நம்ம கேட்க நமக்கு என்ன ஆகும், என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய கருத்து புலப்படும். அந்த வகையில் தான் ஐயா மாதவ சிவஞான முனிவருடைய வாக்கு அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா சொன்னாங்க. எந்த இடத்துல மறுக்கிறாங்க முதற்கொண்டு அதை எடுத்து அப்படியே காட்டினாங்க. அடுத்து இந்த அகசமயத்தவர்க்கு ஒளியாய், இந்த அகசமயத்தவர்கள் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. பாடாதவாத சைவர், வேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவ சங்கிராந்தவாத சைவம், ஈஸ்வர அபிகாரவாத சைவம், அடுத்து சிவாத்வீத சைவர், இப்படின்னு 6 சமயம். இதை தான் நம்ம அகச்சமயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 6 சமயவாதிகளை தான் நம்ம அகச்சமயவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுடைய குணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய அத்துணை கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பதிகை ஏற்றுக்கொள்வார்கள், பசுவை ஏற்றுக்கொள்வார்கள், நம்ம சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும். அதாவது ஐயா சொன்னது போல திருவள்ளுவரையில் வருதுல குறள், ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 ஆக இவை 6 ஆதிகள். இது 6 பொருளையும் அவங்க ஏற்றுக்குவாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏற்றுக்கிட்டாலும் கூட அவங்க என்னவா பொது நிலையில் ஏற்றுக்கொள்வார்கள், பொது நிலையில் ஏற்றுக்குவாங்க. சிறப்பு நிலையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உடன்பட மாட்டார்கள். அதனால தான் இவங்களுக்கு என்னென்னா, ஏன் அந்த இடத்துல ஒளியாய் ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, அகசமயத்தவருக்கு ஒளியாய் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஓரளவு உபதேசம் செஞ்சால் புரிஞ்சுக்குவாங்க. அம்மா சொன்னது போல இவங்க குரு உபதேசம் பெறாதவர்கள், அவ்வளவுதான். சொன்னாங்கல்ல, குரு உபதேசம் பெற்றுக்கொண்டால் இவர்கள் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த இடத்துல ஒளியாய் அப்படின்னு வார்த்தை போட்டிருக்கிறாங்க. ஆனால் புறசமயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஐயா சொன்னது போல கொளுத்தினாலும் கொளுத்த மாட்டார்கள். அது மாதவ சிவஞான முனிவருடைய வாக்கு. ஏன்னா அவர்கள் எதுக்குமே உடன்பட மாட்டார்கள். எந்த ஒன்றையும் அங்கே எல்லாம் சொல்லி வச்சதான் இப்போ எல்லாம் வருது அந்த வார்த்தையெல்லாம் இல்லையா. இப்போ நம்ம சாதாரணமாக வழக்கத்தில் சொல்கிறோம்ல, கொளுத்தி போடு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆமாம், அந்த மாதிரி கொளுத்தினாலும் கொள்ளாதவர்கள் புறப்புற சமயத்தவர்கள். முனிவருடைய வார்த்தை அது. ஆமாம், இப்போ ஐயா சொன்னது எல்லா வார்த்தையுமே முனிவருடைய வார்த்தை தான்.
இப்படி இந்த 6 சமயத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த பொருளை எல்லாம் ஏற்றுக்கொண்டாலும், நாம் சொல்லக்கூடிய மேலான பொருள் இந்த முப்பொருள், அந்த முப்பொருளையும் ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் முத்தி நிலையில் மாறுபடக்கூடியவர்கள். நாம் சொல்லுகின்ற முத்திக்கும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த முக்தி நிலைக்கும் வேறுபாடு உண்டு. இதுதான் மிக முக்கியமானது. இந்த அகசமயம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரே ஒரு புரிதல் தான் இருக்கணும். என்னன்னா, இவர்கள் முத்தி நிலையில் மாறுபடக்கூடியவர்கள். வேற கருத்தே வேண்டாம், வேற எதையும் யோசிக்க வேண்டாம். அகசமயத்தவருடைய கொள்கை என்னன்னா, அவங்க முத்தி நிலையை வேறுபடுவாங்க. நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன? முத்தி நிலையில் மட்டும் வேறுபடக்கூடியவர்கள். நாம் சொல்லுகின்ற முத்தி வேறு, அவர்கள் சொல்லுகின்ற முக்தி வேறு. நீங்கள் உண்மை விளக்கத்திலலாம் நீங்கள் கடைசியில் வரக்கூடிய வெண்பாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாம் சொல்லுகின்ற முக்தி வேறு, அவங்க சொல்லுகின்ற முக்தி வேறு. இதில் பாடானவாத செய்வர், அதுதான் அகசமயத்தில் முதலாவதாக சொல்லக்கூடிய சமயவாதிகள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீடு பேற்று நிலையில், கடைசி அந்த முக்தி நிலையில் உயிர் எந்தவித செயலும் செய்யாது கல் போல கிடக்கும். இந்த பாடானம் அப்படின்ற சொல்லுக்கு கல் அப்படின்ற பொருள் இருக்கின்றது. பாடானம்னா கல். இப்போ நம்ம சொல்கிற செய்தி என்னன்றதை கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு சமயத்தினுடைய அவங்களுடைய செய்தி என்னன்றதை பார்த்துட்டு கடைசியில் நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகின்றது. ஏன்னா அப்படி பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும். முதல்ல அவங்களுடைய கருத்தெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். இந்த பாடானவாத சைவனுடைய கருத்து என்ன அப்படின்னா, வீடு பேற்று நிலையில் உயிர் கல் போல கிடக்கும். இந்த பாடானம்னா கல், அவள் வீடு பேற்று நிலையில் கல் போல கிடக்கக்கூடியது தான் இதனுடைய தன்மை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பேதவாத செய்வர், அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த வீட்டு நிலையில், அதாவது முக்தி நிலையில் உயிரும் இறையும் வேறு வேறாக நிற்கும். இது வேறு அது வேறு அப்படின்னு இந்த பேதவாத செய்வும் சொல்லுது. பேதம்னாலே உங்களுக்கு தெரியுதுல்ல, பேதம்னா என்ன? வேறுபாடு. அப்போ இந்த பேதம் அப்படின்ற கொள்கையுடையவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் வேறு இறை வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அதை அடுத்து பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இறைவனோடு ஒன்றி போய் இயைந்து இருக்கும் அந்த முக்தி நிலையில், அதனுடைய இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும். உண்மையிலேயே இந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலை கோட்பாடு என்பது இவ்வளவு நுட்பமானது, உணரத்தக்கது. அந்த தன்மையை நம்மளால் அடைய வேண்டும்ன்றதுக்காகவே நம்ம என்ன செய்கிறோம், அதற்காக தான் இந்த ஞான நூல்களை எல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த ஆர்வத்தை நமக்கு தரதே அப்படிப்பட்ட அந்த தன்மையை, இந்த மேலான நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் தானே. அந்த பேதவாத சைவருடைய கொள்கை அது, உயிர் வேறு இறை வேறு அப்படின்றது. அடுத்து சிவ சமவாத செய்வர்கள், இவர்கள் எல்லாம் சைவர்கள் தான், சைவம் தான், ஆனால் அவருடைய கொள்கையில் வேறுபடக்கூடியவர்கள். இவங்க வீட்டு நிலையில் உயிரும் சிவமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடியவங்க. சிவ சமம், அந்த வார்த்தையே உங்களுக்கு புரியுது. சமம், வீட்டு நிலையில் ரெண்டு பேருமே ஒன்று தான். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அவன் எங்க நம்ம எங்க? என்றுமே உயிர்கள் அவனுக்கு அடிமை. நாமெல்லாம் சிற்று அறிவுடையவர்கள், சிறு தொழில் உடையவர்கள். அவன் பேரறிவாளன், பேராற்றலுடையவன், பெருங்கருணையாளன். அவனை நம்மளோட போய் எங்கேயாவது ஒப்பிட முடியுமா? கட்டாயம் ஒப்பிட முடியாதுல்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த வேறுபாடை பாருங்க. சிவசமம் அப்படின்னு சொல்றதே எப்படி ஏற்றுக்க முடியும்? அவனும் நம்மளும் ஒன்று அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? அவன் எங்க இருக்கிறான், நம்ம எங்க இருக்கிறோம்? அவன் உணர்த்தலைன்னா ஒருபொழுதும் உணர மாட்டாத உயிர்கள் நாமளா உணர முடியுமா? இந்த கண் இல்லாமல் பார்த்துட முடியுமா? காது இல்லாமல் கேட்டுற முடியுமா? வாய் இல்லாமல் பேசுகிற முடியுமா? ஏதோ ஒரு உறுப்பினுடைய துணை கொண்டு தானே நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றோம். பெருமான் அப்படியா? அவனுக்கு எதனுடைய பொருளினுடைய துணை வேணுமா? சங்கல்ப மாத்திரத்தில் அனைத்தையும் செய்யக்கூடிய பெரும் ஆற்றலுடையவன். அப்போ அவனும் நாமளும் ஒன்றா அப்படின்னா என்றும் ஒன்றாக முடியாது. அப்போ சிவ சமவாதிகள் என்ன சொல்கிறாங்க? சிவனும் உயிர்களும் ஒன்று, சமம் என்ற முக்தி நிலையில், இது எல்லாமே முக்தி நிலையில் சமம் என்று சொல்லக்கூடிய தன்மையுடையவர்கள். அடுத்து சிவ சங்கிராந்தவாதிகள், அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டு நிலையில் இறைவனும் உயிரும் ஒன்றாய் கலந்துவிடும். சங்கிராந்தம் அப்படின்னாலே கலத்தல்னு அர்த்தம். சங்கிராந்தம் அப்படின்ற சொல்லுக்கே கலத்தல் அப்படின்னு பொருள். வீட்டு நிலையில் உயிரும் இறைவனும் ஒன்றாய் கலந்து விடுவார்கள் அப்படின்ற கொள்கை உடையவர்கள் இந்த சிவ சங்கிராந்தவாதிகள். அடுத்து ஈஸ்வர அவிகாரவாதம்.
ஈஸ்வர அவிகாரவாத செய்வர்கள். இவருடைய கருத்து என்ன அப்படின்னா, இதுலேயும் வீட்டு நிலையில் உயிர் இறைவனுடன் வேற்றுமையற்று கலந்து விடும். இதுவுமே ரெண்டா, உயிரும் இறைவனும் பிரித்து பார்க்க முடியாத அளவு கலந்து விடுவார்கள் அப்படின்ற கருத்து. அவிகாரம் அப்படின்னா வேற்றுமையின்மை அப்படின்னு அர்த்தம். அவிகாரம், நீங்கள் ஒவ்வொரு இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுலேயே அவங்களுடைய கொள்கை அப்படியே புலப்படும். அவிகாரம் அப்படின்னா வேற்றுமையின்மை, பாடானம் அப்படின்னா கல், வேதம் அப்படின்னா வேறுபாடு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அதனுடைய கோட்பாடு உங்களுக்கு முழுவதுமாக புரிஞ்சிடும். ஏன்னா இது இவருடைய கொள்கையெல்லாம் வந்து ரொம்ப ஐயா சொன்னது போல் ரொம்ப நீண்ட நெறிய இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க முத்தி நிலையில் மட்டும்தான் வேறுபடுறாங்க. அதனால் இவங்களுடைய கோட்பாடு இவ்வளவு தான். அடுத்து சிவாத்வீத செய்வர். சிவாத்வீத செய்வர்கள் இவங்க உயிரும் தலையும் இறைவனுடைய வியாபகத்தில் அடங்கி நிற்கக்கூடியது. அந்த நிலையில் அது வேறா இல்லாமல் ஒற்றுமைப்பட்டு இருக்கும், ஒன்றாக இருக்கும். சிவனும் உயிரும் ஒன்றுமைப்பட்டு இருக்கும், தலையும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம தலை ஒற்றுமைப்பட்டு இருக்குமா அந்த முக்தி நிலையில்? அதெல்லாம் இல்லை, இல்லை, அடங்கி தானே இருக்கும். ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் மெலிந்து தானே இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவங்க வேறுபடுறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதை தான் நமக்கு இந்த அறுவகை சமயம் அப்படின்ற நூலில் இப்போ ஐயா சொன்னது எல்லாமே மாதவ சிவாத்வீத சைவம் கடைசி இது. அதில் வந்து உயிரும் தலையும் இறைவனுடைய வியாபகத்தில் அடங்கி நிற்கும். அப்படி அடங்கி நிற்கும்போது அது ரெண்டும் வேற இல்லை அப்படின்னு ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்ற கொள்கை உடையவங்க அவங்க சிவாத்வீத செய்வர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் முழுசாக இதெல்லாம் நல்ல தெளிவாக படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஐயா சொன்னது மாதவ சிவஞான முனிவருடைய கருத்து. ஆனால் எளிய நூல்களெல்லாம் நமக்கு வந்திருக்கு. அறுவகை சமயம் அப்படின்னு கு. சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய நூல், இது தர்மயாதீனத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நூல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சமயத்தை பற்றியும் அவங்களுடைய கோட்பாடு என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன. இப்போ உலகாயுதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகாயுதனுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய கோட்பாடு என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது ஆமாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் மாதவ சிவஞான முனிவரை படிக்கும்போது உங்களுக்கு அறுவகை சமயம், அந்த நூல் பேரே அறுவகை சமயம், அந்த நூலை படிச்சிங்கன்னா அறுவகை சமயம் சைவ சித்தாந்த ஒப்பீடு அப்படின்றது. இது கு. சுந்தரமூர்த்தி ஐயாவினுடைய நூல் இது. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இப்போ பாடானவாத சைவம் அப்படின்னா அதனுடைய கொள்கை என்ன, எந்த இடத்துல அது சைவத்தோடு வேறுபடுகிறது, எந்த தன்மையில் வேறுபடுது, அதெல்லாம் ரொம்ப சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த நூலுக்கு முன்னாடியே அறுவகை சமயம் சுருக்கம்னு ஒரு நூல் வெளிவந்திருக்கு. இந்த நூலே வந்து சுருக்கம்தான். இதே வந்து நமக்கெல்லாம் புரியாது. ஆமாம், நமக்கெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா மாதவ சிவஞான முனிவரை புரிஞ்சிக்க முடியாது. அதுக்காக வந்தது இந்த நூல்கள்லாம். ஆனால் இதை காட்டிலும் சுருக்கம்னு ஒரு நூல் வந்திருக்கு. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அருணை வடிவேலு முதலியார் அறுவகை சமய சுருக்கம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்கள் இப்போ பதிப்பில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சுந்தரமூர்த்தி ஐயாவோட நூலே விரிநூல் இருக்கு. விரிநூல் இருக்கு, விரிநூலாகவும் இருக்கு. அதை வந்து நமக்கு பாடத்திட்டத்துக்காக, ஏன்னா இந்த இலவச பயிற்சி வகுப்பு இருக்குல்ல, நேர்முக பயிற்சி வகுப்பு, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அடிப்படையில் அதெல்லாம் கற்றுக்கிறணும், பிற சமய கருத்தெல்லாம் கற்றுக்கிறணுன்றதுக்காக சன்னிதானங்கள் எதெல்லாம் செஞ்சால் இது பண்ண முடியுன்றதுக்காக சுருக்கி நூலெல்லாம் போட்டாங்க. அந்த நூலில் அறுவகை சமய சுருக்கம்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் பார்த்தீங்கன்னா 2 வரியில் சொல்லிடுவார். பாடானவாத செய்வோம்னா 2 வரியில், கல் போல கிடக்கும் முத்தி நிலையில், அவ்வளோதான். அந்த 2 வரி தான் அதில் இருக்கும். அதை வந்து அருணை வடிவேலு முதலியாருடைய நூல் வந்து அந்த நூல். நம்ம அடுத்து வருவோம். இந்த பாடானவாத சைவம் அதுலேயும் இந்த நம்முடைய சித்தாந்த சைவமும் எங்கு வேறுபடுகிறது, இதை நீங்கள் குறிப்பு வேணால் எடுத்துக்கோங்க. இந்த பாடானவாத சைவம் வந்து என்ன சொல்லுது, வீட்டு நிலையிலும் ஆணவம் உயிரினிடத்து நீங்குவதில்லை. இப்போ நம்முடைய கொள்கை அதுதான். நீங்குமா ஆணவம் நம்மளை விட்டு? நம்முடைய கொள்கை அதுதான், நீங்குவதில்லை. ஆனால் என்ன வேறுபடுறோம் அப்படின்னா, ஆற்றல் ஒடுங்கி இருக்கும், அது என்ன செய்யாது, வெளிப்படாது. பாடானவாத செய்வதனுடைய கொள்கை ஆணவம் உயிரினத்தில் நீங்குவதில்லை. அதுபோல் நம்முடைய கொள்கை நீங்குவதில்லை தான். ஆனால் இது வந்து வெளிந்து இருக்கும், அது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்கும். ஆனால் அது என்ன செய்யும், கட்டாயம் இருக்கும். அடுத்து இன்ப துன்ப நுகர்வின்றி, இன்ப துன்ப நுகர்வு எதுவும் இல்லாமல் கல்போல கிடக்கும்னு சொல்கிறாங்க பாடானவாத செய்வர்கள். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்ப துன்ப நுகர்வு இருக்கும், பேரின்ப நுகர்வு, துன்பம் கிடையாது, பேரின்பம். அந்த இன்பத்தை நாம் நுகர்ந்து கொண்டு திளைத்து கொண்டு அந்த இன்பத்தை நுகர்ந்து கொண்டே இருப்போம். பாடானவாத செய்வர் அப்படி சொல்லலை.
அப்படியே சும்மா கிடப்பாங்க, தேமேன்னு கிடப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அது போல கல் போல கிடப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. கல் போல கிடப்பதற்கா இவ்வளவு சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய தன்மையில் படிநிலைகள்லாம் நமக்கு வகுத்திருக்கோம். ஏன் நல்லா கவனிங்களை, ஏன் திருப்பி 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 பிற சமய கருத்துக்களை நாம் உள்வாங்கிக்கிறோம்னு சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் நம்முடைய சமயத்தினுடைய மேன்மை புலப்படும். இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க, மாத சிவஞான முனிவர் மீது நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ வேற கல்லூரிக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. இவ்வளவு கண்டனம் இல்லை, ரொம்ப கண்டனம் கண்டனம் மேல் கண்டனம், மரபு கண்டனம். ஆமாம், சித்தாந்த மரபு கண்டனம். முதல் கேள்வி தான் வைப்பாங்க, கண்டனம் மேல் கண்டனம். சிவஞான முனிவரை நீங்கள் இவ்வளவு தலைமையில் வைத்து கொண்டாடுறீங்க, அவர் போய் இப்படி ஒரு நூலுக்கு கண்டனம் எழுதலாமா? அவர் என்ன இலக்கண விளக்க சூறாவளியெல்லாம் எழுதியிருக்கிறாரு, ஒரு நூலை பார்த்து அது சூறாவளி மாதிரி கண்டனம்லாம் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் படித்தவங்களுக்கு அழகா சிவசமவாதம் மறுப்பு, கண்டனத்திற்கு கண்டனம், அதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. ஏன் அதெல்லாம் எழுதணும் அப்படின்னா, தவறான கருத்து ஒரு இடத்துல போயிருச்சு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய நுட்பமான கருத்து அங்கே புலப்படாமல் போயிடும். நம்முடைய கருத்து நமக்கு தெரியணும், அதனுடைய மேன்மை நமக்கு புலப்படணும் அப்படின்னா இந்த கருத்து நமக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய கருத்து புலப்படும். அதனால தான் இங்கே பாருங்களேன், நீங்கள் இவங்களுடைய கருத்துக்கும் நம்முடைய கருத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது. இந்த பேரின்பத்தை நுகராமல் இது கல்வோல கிடக்குன்றதுக்கும் இது பேரின்பத்தை நுகர்ந்து திளைத்து இருக்குன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு. அந்த வேறுபாடு அவங்கள உணர முடியுதா? இந்த இது சொல்லக்கூடிய கருத்துக்கும் நம்முடைய கருத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கின்றது. அடுத்தது இந்த பேதவாத சைவம், வீட்டு நிலையில் உயிரும் இறையும் வேறு வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வேறு இருந்தால் அங்கே என்ன ஒன்றும் நடக்காது, அது அதுவாக இருக்க வேண்டியதான், உயிர் தனியாக கிடக்க வேண்டியதான், இறை தனியாக கிடக்க வேண்டியதான். அதனால் யாருக்கு என்ன பலன்? ஆமாம், அதனால் யாருக்கு என்ன பலன்? இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ஆளுங்க, அந்த அம்மா ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கு, ஐயா ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, பிள்ளைங்க அந்த ரூமில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. ஆமாம், ஆளுக்கு ஒரு அறையில் உட்காந்துருக்குறாங்க. ஐயா இப்போ இப்படித்தானையா இருக்கு. இப்போ ஆளாளுக்கு ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு இருந்தா அங்கு என்ன நடைபெறும்? அங்கு என்ன அன்பு கிடைக்கும், என்ன மகிழ்வு கிடைக்கும்? அதனால் என்ன பயன், யாருக்கு பயன்? இப்போ வழிபாடே என்ன, வழிபாட்டினுடைய பயன் என்ன? இது அவரவர் நிலையில் பயன் வேறுபடும், அவருடைய பக்குவத்துக்கு ஏற்ற வகையில் பயன் வேறுபடும். ஆனால் எல்லாருக்கும் கட்டாயம் பயன் உண்டு, வழிபாட்டால் கட்டாயம் பயன் உண்டு, அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ற வகையில் பயன் உண்டு. இதுதான் நம்முடைய சித்தாந்த சைவம் சொல்லுகிறது. அவரவர் பக்கத்துக்கு ஏற்ற வகையில் பயன் கட்டாயம் உண்டு. அப்போ வீட்டு நிலையில் உயிரும் இறையும் வேறு வேறாய் நிற்கும் என்று வேதவாத சைவர்கள் சொல்கிறார்கள். நம்ம அப்படி சொல்கிறோமா? இறைவனோடு இருக்கின்றோம் தானே சொல்கிறோம். இறைவன் வந்து நம்மளை என்ன செய்கிறான்? தாங்கி இருக்கின்றான், அப்படிதானே நம்ம சொல்கிறோம். அதை தான் இந்த இடத்துல நம்ம சைவ சித்தாந்தத்துக்கும் அவங்களுடைய கொள்கைக்கும் வேறுபாடு. வீட்டு நிலையில் உயிர் இறைவனோடு பிரிவின்றி இயைந்து அவன் வழங்கக்கூடிய இன்பத்தை துணித்து அவன் வழங்கக்கூடிய அந்த ஆறா இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு சொல்கிறோம். அவனுடைய பெருங்கருணையை நம்ம திருமுறைகளை உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தாயின் வினை பால் நினைந்துட்டும் தாயினும் சால புரிந்து, அவனுடைய கருணையை நமக்கு சொல்லணுமா என்ன? தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். அப்போ பாருங்க, அவன் நமக்கு இன்பத்தை தருவான், அந்த இன்பத்தை துணித்து கொண்டு இருப்பதாக இந்த உயிர்கள் முக்தி நிலையில் இருக்கும். ஆனால் இந்த பேதவாத சைவர்கள் அப்படி சொல்லலை. இறைவன் வேறு உயிர் வேறு என்று அந்த வீட்டு நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் புரிஞ்சுக்க முடியுது அவங்களுடைய கருத்து எவ்வளவு முரண்பட்டதாக இருக்கின்றது, நம்முடைய கருத்தினுடைய மேம்பட்ட தன்மை எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்து சிவ சமவாதம், இது ரொம்ப முரண்பட்ட கருத்து. எந்த நிலையிலும் எக்காலத்திலும் சிவமும் நாமும் ஒன்றாகவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான கருத்துங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஆளாளுக்கு ஏதோ ஒரு நிலையில் வேடத்தை தரித்து கொண்டு நான் செய்வதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் சரியாயிரும், இதை நீங்கள் பண்ணால் அது சரியாயிரும், இதை பண்ணால் சரியாயிரும்னு நிறைய ஆட்கள் எல்லாம் உருவாகுகின்றார்கள். ஆமாம், நாட்டுக்கு நாடு. இன்னொன்று நாட்டுக்கு நாடு இல்லை, இப்போல்லாம் மாவட்டத்திற்கு மாவட்டம். உண்மையிலேயே இது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. என்றைக்குமே நான்லாம் என்ன அப்படின்னா 11 ஆதீனங்கள், நாம் சொல்லுவது 18 ஆதீனம் தான் நம்ம சொல்கிறோம். நம்முடைய மரபு வந்து 18 ஆதீனங்கள். அதில் வந்து ஒரு 10 ஆதீனங்கள் கிட்ட தான் இப்போ இருக்கின்றார்கள். மற்ற ஆதீனங்கள் எல்லாம் அவ்வளவாக பணிகள் செய்வது இல்லை, அவங்கெல்லாம் செய்யலை. இப்போ நாச்சியார் கோவில் ஆதீனம்லாம் அவங்களுடைய பணிகள் குறைந்து விட்டது. இதுபோல் நிறைய ஆதீனங்கள் செயலற்று போய் இருக்கின்றது.
அதில் 18 ஆதீனம் தான் நம்ம சொல்கிற வழக்கம் உண்டு. அதில் இப்போ இருக்கிற திருவாவூரை ஆதீனம், தருமபுர ஆதீனம், திருப்பனந்தாள் காசி மடம், மதுரை ஆதீனம், இப்படி செங்கோல் ஆதீனம், துலாவூர் ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம், இப்படி போன்ற ஆதீனங்கள் தான் இருந்து பணிகளை செய்கின்றார்கள். ஆனால் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆதீனம். இப்போ நீங்கள் சேலத்துக்கு போனீங்கன்னா சேலத்தில் ஒரு ஆதீனம் இப்போ வந்திருக்காரு, பேர் எனக்கு அந்த டக்குன்னு வரல, சைலாபுரியம். சேலம்னா அதனுடைய தமிழ் அர்த்தம் வந்து பழைய பேர் வந்து சைலாபுரியம். அப்போ சைலாபுரி ஆதீனம்னு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ காலத்துக்கு தகுந்தவாறு நிறைய ஆதீனங்கள் வருகின்றார்கள். அவர்கள் வருவது ஒன்றும் தவறில்லை அப்படின்னா கூட நம்முடைய கொள்கைக்கு அவர்கள் மாறுபடக்கூடாது. அவங்க நம்முடைய கொள்கைக்கு மாறுபடக்கூடாதுல்ல. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் அப்படி இல்லை. அவர்களுக்குரிய கொள்கையை மாறுபடுறாங்க. அவங்களுடைய சிவபூசை முறை வேறு மாதிரி இருக்கு. திருநீரே அணிவதில்லை. ஆமாம், சரி, இங்கே பாருங்க. இப்போ திருநீரே அவங்க வந்து பூசுவது இல்லாமல் வெறும் சந்தனத்தை பூசிட்டு குங்குமம் வச்சுக்கிற மாதிரி அந்த ஆதீனங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய முறை வேறு, வழிபாட்டு முறை வேறு. நம்ம வழியாக சொல்லக்கூடிய முறையைத்தான் நம்ம பின்பற்றணும். ஏன்னா நம்ம போன்றவர்களுக்கே அது தெரிய மாட்டுது. ஆதீனம் யார் வந்தாலும் போய் வழிபாடு செய்கின்ற முறை. ஆகமத்திலிருந்து மாறுபட்டு போய் விடுவார்கள். அவருடைய பழக்க வழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம எவ்வளவு கடை தேடி இங்கே வந்திருக்கிறோம் இந்த நிலைக்கு. அப்போ மீண்டும் போய் எதையாவது ஒரு முறையை கேட்டு அதை வாங்கி கொண்டு அதில் போய் நின்றுட்டோம் அப்படின்னா இத்தனை நாள் பண்ணதெல்லாம் என்ன ஆகிடும், வீணாக போயிடும் அப்படின்றது தான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அப்போ சிவம் வேறு, இந்த உயிர் வேறு. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா, சிவம் என்னெல்லாம் செய்தோ அதெல்லாம் உயிர் செய்யுமா. ஆமாம், சிவசமவாத கொள்கை. இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று 5 தொழில்களையும் செய்யக்கூடியவன். நம்ம திருமூலர் நினச்சி பார்க்கணும். திருமூலர் ரொம்ப இதாக சொல்கிறாரு. எப்போ இப்படியெல்லாம் தொழில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்கு. படைத்தல் பிரம்மாவுக்கு கொடுத்துருக்கு, காத்தல் மகாவிஷ்ணு கொடுத்துருக்கு, அழித்தல் உருத்தரன் கொடுத்துருக்கு. அப்படின்னா கூட அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களா செஞ்சிட முடியுமானா செஞ்சிட முடியாது. இறைவன் சொன்னாதான், இறைவன் இப்படிலாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாதான் செய்ய முடியும். அதனால தான் அவர்களை அதிதெய்வம் என்று சொல்லுகின்றோம். அவங்க கடவுளர்கள் கிடையாது, அவர்கள் எல்லாம் அதிதெய்வங்கள். உன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பாயினில் அப்பனுமாய் உடன் பொன்னை ஒப்பாகின்ற போது அகத்தானே என்று திருமூலர் காட்டுகின்றார். இந்த மூவருக்கு மூத்தவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அடுத்து அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்று இல்லை அப்படியெல்லாம் காட்டுறார். அப்போ சிவம் வேறு, இந்த உயிர்கள் நாம் வேறு. ஆனால் இவங்க அப்படி சொல்லாமல் அவனுடைய வடிவத்தையே பெற்றுக்கொள்ளும். அவனுடைய தொழிலையும் இந்த உயிர்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி செய்யும், அதை எப்படி செய்ய முடியும்? சிற்றறிவும் சிறுதொழிலும் உடைய இந்த உயிர்கள் எப்படி செய்ய முடியும்? ஒரு உதவி இல்லாமல் எந்த செயலையுமே செய்ய முடியாது. சாதாரண செயலையே நம்மளால் செய்ய முடியாது. அப்போ சாதாரண செயலையே செய்ய முடியாத நாம் எப்படி சிவமாக மாற முடியும்? இது எவ்வளோ பெரிய பெருத்த வேறுபாடு அந்த சமயவாதிகளுடைய கருத்துக்கும் நம்முடைய சித்தாந்த சைவத்தினுடைய கருத்துக்கும். அடுத்து ஆனால் நீங்கள் யோசிக்கணும், இவ்வளோ பெருத்த வேறுபாடுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொன்னால் கூட என்ன ஒளின்னு வார்த்தையை போட்டுருக்குறாங்க. உங்களுக்கு டவுட் வரணும், கேட்கணும் கடைசியில், இவ்வளோ பெருத்த வேறுபாடு நீங்கள் முடிச்சோடனே கேட்போம். ஆமாம், இங்கே வர நீங்கள் கேட்கணும் என்னன்னா, சிவம் வேறு உயிர் வேறு அப்படின்ற அடிப்படை கருத்தையே இவங்க தப்பாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஒளின்னு போட்டிருக்கிறாங்க, நமக்கு ஒரு ஐயம் வருதா இல்லையா? வருது இல்லை. ஆனால் அதுக்கு கருத்து வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இவங்க எல்லாத்துலேயும் உடன்பட்டாலும் இந்த முக்தி அப்படின்ற தன்மையில் மட்டும்தான் அவங்க உடன்படாமல் இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களை நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். முக்தியில் மட்டும்தான் அவங்க வந்து உடன்படாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் ஏன்? அவங்க தகுதி வாய்ந்த குரு உபதேசம் பெறவில்லை. இந்த உபதேசம் பெற்றால் மட்டுமே நாம் அந்த மேலான நிலையை நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அதுக்கு இந்த குருவினுடைய தேவை இன்றியமையாமையாக இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. நம்முடைய தோத்திர நூல்கள் சொல்லுகின்றது. திருமந்திரத்திலையும் வருதில்ல, குருவினுடைய முக்கியத்தை 3-4 பாடல்களில் திருமூல நாயனார் சொல்லுகின்றார். எல்லாரும் தெரிந்த பாடல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அந்த அதிகாரத்தில் நமக்கு ஒரு 4-5 பாடல்களில் குருவினுடைய இன்றியமையாமையை நமக்கு காட்டுகின்றார். திருமுறைகளில் நிறைய இடங்களில் குருவினுடைய தன்மையை சொல்லியிருக்கின்றார்கள். திருவருட்பயனில் இருக்கின்றது. அப்போ அந்த குருவினுடைய அருள் பெற்றால்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்து சிவசங்கிராந்தவாதம். இது என்ன அப்படின்னா,
வீட்டு நிலைகள் உயிரும் இறைவனுடைய இயல்புகள் அத்தனையும் பெற்றுக்கொண்டு ஒன்றாகிவிடும். முதல்ல அவன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 5 தொழிலை செய்யும் அப்படின்னதே நம்மளால் ஏற்றுக்க முடியல. பெருமான் என்னென்னலாம் செய்வானோ அது எல்லாத்தையும் இந்த உயிர் பெற்றுக்கொண்டு என்ன செய்யுமா, ஒன்றாக அதனோடு கலந்து விடும், இறைவனோடு கலந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய சித்தாந்தம் அப்படி சொல்லவில்லை. எப்படி சொல்லுது அப்படின்னா, இருமையில் ஒருமை எனும் நிலையில் உயிர் இறைவனை அணைந்து, இறைவனோடு தான் இருக்கும் அந்த முக்தி நிலையில் அணைந்து இன்புற்று இருக்குமே அன்றி, இன்புற்று இருக்கும். இன்புற்றுனாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா அடங்கி இருக்கும். அவன் ஆண்டான், நாம் அடிமை. சித்தாந்தம் சொல்கிற ரொம்ப முக்கியமான அம்மா எனக்கு இன்னைக்கு காலைல முக்கியமான கருத்து சொன்னாங்க, தன்னை வியத்தல். படார் மண்டையில் ஓங்கி அடித்து அது சொன்ன மாதிரி இருந்துச்சு. எப்போ தன்னை வியத்தல் நம்ம இல்லாமல் இருக்கிறோமோ அப்போ தானே இந்த வழிபாட்டு நிலைக்கு நம்ம வந்தவர்கள். நம்மளே நம்மளை பற்றி புகழ்ந்துக்கிட்டு நாம அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொன்னால் இந்த வழிபாட்டு நிலையில் இருந்து என்ன புண்ணியம். அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிறது இன்புற்றி இருக்கும், அடங்கி இருக்கும். அவன் ஆண்டான், நாமெல்லாம் அவனோடு அடிமைகள். காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள்லாம் அப்படித்தானே சொல்லுது நமக்கு. அம்மையார் சொல்கிறாங்கள ஒரு இடத்துல, எப்பயும் நம்ம அவன் அடி கீழே தான் இருக்கணும், அந்த தன்மை தான் எனக்கு வேணும் அப்படின்னு அம்மையார் சொல்கிறாங்க. அடுத்து ஈஸ்வர அவிகாரவாத செய்வர். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனுடைய உதவி இல்லாமல் உயிர்களெல்லாம் தான் வேலையெல்லாம் தானாக செஞ்சுக்குவோம். எந்த இடத்துலையும் இறைவனுடைய உதவி, உயிர்கள் சுதந்திரன், இறைவன் சுதந்திர, அதாவது உயிர்கள் சுதந்திரம்னு சொல்கிறாங்க. அது எப்படி? சுதந்திரம் பெற்றுட்டோம்ல. சுதந்திரம் பெற்றுட்டாலும் கூட உயிர் எப்படி தானாக எல்லாத்தையும் செய்ய முடியும்? ஆனால் இவங்களுடைய கொள்கை அதுதான். என்ன கொள்கை அப்படின்னா, தானாக எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்க வீட்டு நிலைக்கு வந்துட்டாலே இவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தமா. வீட்டு நிலைக்கு வந்துட்டா கூட நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் நாம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. இப்போ சொல்லலாமா தெரியல, உலகியல் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு முதல்வர் இருக்கிறாங்க கல்லூரியிலேயே வச்சுக்கோங்களேன். அவராக எல்லா வேலையும் செஞ்சிட முடியுமானா கட்டாயம் செய்ய முடியாது. கல்லூரிக்குன்னு ஒரு தலைமை, கல்லூரியை நடத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க, செயலர் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தன்மையுடையவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய அதிகாரத்தில் அவங்க சொல்கிறது தானே இவங்க கேட்க முடியும். தானாக செய்ய முடியுமா? தானாக எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியுமா? செய்ய முடியாதுல்ல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தானாக செஞ்சுக்கலாம். வீட்டு நிலைக்கு வந்துட்டாலே எனக்கு எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணமுடையவர்களாக யார் இருக்கிறா? ஈஸ்வர அதிகாரவாத செய்வர்கள் இருக்கின்றார்கள். இதை தான் இந்த இடத்துல நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனுடைய உதவியின்றி எந்நாளும் எச்செயலையும் இந்த உயிர்கள் செய்யவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான கருத்து தானே, நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய கருத்து இதுதான். எல்லா நேரமும் நமக்கு உணர்த்துபவனாக, அது ரொம்ப முக்கியமான கருத்து நமக்கு சொல்கிறாங்க. காட்டும் உபகாரம் காணும் உபகாரம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதை நான் பிற சமயத்தை படிக்கும்போது தான், இந்த கருத்தெல்லாம் உள்வாங்கிக்கும் போது தான் ஏன் நம்முடைய மேம்பட்ட கருத்து சந்தோஷமா இருக்கு. எனக்கு படிக்க படிக்க நம்ம எவ்வளவு மேம்பட்ட கருத்துடையதாக நம்முடைய சித்தாந்த சுவாமி சைவ சித்தாந்த திறன் எப்படி மேம்பட்டதாக இருக்கின்றது அப்படின்றது நமக்கு புரிய வருது. அப்ப என்ன சொல்றாங்க, இறைவனுடைய உதவியின்றி உயிர் எந்நிலையிலும் வாழ இயலாது. இது இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, எல்லா நிலைகள்லையும் உயிர் இறைவனை சார்ந்து தான் இருக்கும். முக்தி நிலையிலும் அது உண்டு. முக்தி நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக இறைவனுடைய உபகாரம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, தனித்து செயல்பட முடியாது. ஆமா, அவனுடைய அதாவது அவன் இன்றி நம்மளால் தனித்து இயங்கவே முடியாது. இது எப்போது நாம் நினைக்கக்கூடிய கருத்தாக இருக்கணும் அப்படின்றது தான். அடுத்து கடைசியா சிவாத்வீத செய்வர். இது நிறைவா அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, உயிரும் தலையும் இறைவனின் வேறு இல்லைன்றாங்க. அது எப்படி? உயிர் தலை, உயிர்னா நம்ம பசுன்னு தெரியும் உங்களுக்கு, தலைனா இந்த ஆணவம் கர்மம் மாயை சொல்லக்கூடியது. இந்த மூணும் இதுவும் இறைவனும் வேறு இல்லை. அதாவது எல்லாம் ஒன்று தான். அடிபட்டு போச்சாங்க, எப்படி எல்லாம் ஒன்றாகும்? நம்முடைய சைவம் என்ன சொல்லுது? உயிரும் தலையும் இறைவனும் வேறு வேறுன்னு சொல்லுது. அவங்க வேறு இல்லைன்றாங்க. உயிரும் தலையும் இறைவனும்
வேறு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரே பொருள் தான் சொல்கிறாங்க. நம்ம வேறு வேறு, முப்பொருள், பதிவேறு, பசுவேறு, பாசம் வேறு. ஆனால் ஒரு இடத்துல இவங்க 3 அனாதின்றது ஒற்றுமை இருந்தாலும் கூட வேறு வேறு தான், அவ்வளவுதான். வேறு வேறு தான், அனாதி என்ற தன்மையில் ஒற்றுமை உடையவர்கள். ஆமாம், ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து உயிருக்கு என்றும் அறியும் திறன், அதாவது உயிர் அறியும் தன்மை இல்லை அப்படின்றாங்க. நம்ம அப்படி சொல்கிறோமா? உயிருக்கு அறிவே கிடையாது நம்ம சொல்கிறோமா? உயிருக்கு அறியும் திறன் உண்டுன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறோம்? உணர்த்தினால் உணரக்கூடியது. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கனத்தும் உணர்மகைக்கானே அப்படின்னு குருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். நம்மெல்லாம் உணர்த்துனா உணரக்கூடியவங்க. நம்ம சைவ சித்தாந்தம் ரொம்ப நுட்பமான கருத்து இதெல்லாம் சொல்லுது. என்னன்னா, இப்போ ஒரு தண்ணி ஓடுது, தண்ணி ஓடும்போது அது செம்மண்ணில் கலந்தா செம்மண் நீராக போகுது, மண்டல் மண்ணில் கலந்தா அந்த நீரில் போகுது, கலர் மாறுபடுதுல்ல. அதுபோல் எது எதோட சேர்ந்துருக்கோ அந்த நிலையில் போகும். இப்போ சார்ந்தது மன்னமாகும் தன்மை. அந்த அடிப்படையில் உயிருக்கு அறிவு செயல்படும். எதை சார்ந்திருக்கிறோ அந்த தன்மையில் அது அறிவு பெற்றதாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? உயிருக்கு அறிவே கிடையாது. சிவாத்வீத சைவருடைய 2வது கருத்தாக இதை சொல்கிறாங்க. முதல் கருத்து உயிரும் தலையும் இறைவனும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை, வேறு வேறுன்னு சொன்னோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? உயிருக்கு அறிவே இல்லை அப்படின்றாங்க. நம்ம அறிவு இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அறிவுன்னா அது அதுவாக அறிவு கிடையாது. ஏதோ ஒரு பொருளை கொண்டு தான் அதை அறிய முடியும். கண் இருந்தால் தான் பார்க்க முடியும், காது இருந்தால் தான் கேட்க முடியும், வாய் இருந்தால் தான் பேச முடியும். ஏதோ ஒன்று இருந்தால் தான் அதை வைத்து கொண்டு அதை அறியும். தானாக எதையும் அறியாது அப்படின்னு நம்முடைய சித்தாந்த சைவம் சொல்கிறது. அப்போ அடுத்து சிவமே அனைத்தையும் அறியும் அப்படின்னு அவங்களுடைய கொள்கை. உயிர் எதையும் அறியாது, ஆனால் சிவம் எல்லாவற்றையும் அறியும். நம்முடைய கொள்கை என்னன்னா, அறிவித்தால் உயிர் அறியும் அப்படின்றது நம்முடைய கொள்கை. அடுத்து சொல்கிறாங்க என்னன்னா, முதல்வனாகவே மாறிவிடும் உயிர் அப்படின்றாங்க. உயிர் இந்த முக்தி நிலையில் என்னவா ஆகுமா அப்படின்னா, முதல்வன்ற பதவிக்கே அது போயிடும், அந்த தன்மை அதற்கு வாய்க்கப்பெற்று விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்னாலும் அதை சொல்லுவது இல்லை. முதல்வனை தலைப்பட்ட நிலையிலும் உயிரே ஆண்டான் தான், அடிமை என்றுமே அடிமை தான். இது நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. சித்தாந்த சைவம், அதாவது சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடிய நாம் அடிமை அப்படின்னு சொல்கிறதுனால என்றைக்கும் வருத்தப்படவே கூடாது. அது ரொம்ப நான் உங்களுக்கு மகிழணும். என்னன்னா, நாம் பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறது யாருக்கு கிடைக்கும்? மீளா அடிமை உமக்கேயாளாய் பிறரை வேண்டாது. இந்த வார்த்தை மீளா அடிமை. நாம் எப்போதும் அடிமை. யாருக்கு அடிமை? விரும்பி ஆட்பட்டேன். அப்போ நாம் அடிமை தான். அடிமைன்னு சொல்கிறதுல வருத்தமே நமக்கு தேவையில்லை. என்னாலும் நாம் அடிமை, அவன் ஒருவனே ஆண்டான், நாம் முதல்வனாகவே முடியாது, நமக்கு அதற்கு தேவையும் இல்லை. நம்ம முதல்வனாக என்ன செய்ய போகிறோம்? ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஆமாம் ஆமாம் அப்படின்ற கருத்தெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. இவ்வாறாக இந்த 6 சமயத்தவர்களும், பாடாணவாத செய்வர், பேதவாத செய்வர், சிவ சமவாத செய்வர், சிவ சங்கிராந்தவாத செய்வர்கள், ஈஸ்வர அவிகாரவாத செய்வர்கள், சிவாத்மீத செய்வர்கள், இவர்கள் எல்லாம் செய்வர்கள் தான். ஆனாலும் கூட இந்த செய்வர்கள் சைவ வேதத்தை ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நாம் சொல்லக்கூடிய 6 பொருள், திருவற்பயனில் சொல்லக்கூடிய இந்த 6 பொருளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான். அதிலெல்லாம் மாறுபடலை. ஆனால் என்னன்னா, பொதுநிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். பொதுவாக இந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்குவாங்க. சிறப்பு நிலைகளில் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த சிறப்பு நிலை தான் என்னது? சிறப்பு எது? முக்தி நிலை தான் சிறப்பு. அந்த முக்தி நிலையை ஏற்றுக்கொள்ளாத தன்மையிலே இவர்கள் வேறுபடுகின்றார்கள். ஆனால் நம்முடைய சமயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நான் எங்கே போனாலும் இந்த கருத்தை நான் சொல்கிறது உண்டு. எல்லா சமயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா நம்ம மாணவர்களோடையே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்த கேள்வி தான் வைப்பாங்க. கண்ணப்பொருட்கெல்லாம் இறைவன் காட்சி கொடுத்தார், அவங்க அப்படிலாம் பண்ணாங்கல்ல, அப்போ இந்த மாதிரி செஞ்சால் தான் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு மாணவர்கள் கேட்பாங்கல்ல. எப்பயுமே எங்கே போனாலும் இந்த கேள்வி இல்லாமல் இருக்குமா என்ன? அப்போ நான் சொல்லுவேன், எல்லா கருத்தையும் சைவ சமயம் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டால் கூட அதெல்லாம் ஒரு பாஸ் மார்க்
75 அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஒரு மாணவர் இருக்கானா அவன் 100 போடணும் அப்படின்னா அவன் அந்த நெறிப்படி எழுதியிருந்தா தானே அவனுக்கு 100 கிடைக்கும். அதுக்காக அதெல்லாம் ரைட் ஆகிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வச்சு நான் சொல்லுவேன். பார்வையில் பார்க்குறாங்க. ஆமாம், ஏன்னா இது எப்பயுமே மாணவர்கள் வந்து இப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த அகசமயத்தவருக்கு ஒளியாக இருக்கின்றார். எப்படி அப்படின்னா இந்த 6 சமயவாதிகளும் முக்தி நிலையில் மட்டும் வேறுபடுறதுனால அகசமயத்தவருக்கு ஒளியாய் அவர்களுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அடியனுடைய கருத்தை சொல்லி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.